வணக்கம் ஜேபிஜே தமிழ் காட்டு நேயர்களே, நான் உங்கள் அர்ச்சனா. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. புதுசாக சேனலை பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை மறக்காமல். அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பம்பர கட்ட மண்டையா இருறாடே சாமியை கொஞ்சம் வீட்டுக்கே வந்து ஜாதகத்தை பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வீட்டுக்கா? பொதுவா நான் யார் வீட்டுக்கும் போய் ஜாதகம் பாக்குறது இல்ல தம்பி. சாமியை கொஞ்சம் வந்து பார்த்து கொடுங்க சாமியை. உங்களை இங்கேருந்து பத்திரமா கூட்டின்னு போயிட்டு எங்கள் வீட்டில் இறக்கிட்டு அங்கேருந்து திருப்பி எடுத்துன்னு வந்து இங்கே விட்டுறேன். நீங்கள் அங்கே வரத்துக்கு டபுள் பேமெண்ட் வேணா கூட நான் தரேன். கொஞ்சம் வீட்டுக்கே வந்து பார்த்து கொடுங்க. நான் தான் சொன்னேனே சாமியா, என் அண்ணனுக்கு இந்த ஜாதகத்துலலாம் நம்பிக்கை இல்லை. அதனால தான் ஜாதகத்தை கொடுனாலும் கொடுக்க மாட்டுறாரு. இப்போ நீங்கள் வீட்டுக்கே வந்தீங்கன்னு வைங்களா, இந்த பேர் நான் சாமியை கூட்டின்னு வந்துட்டேன், ஜாதகத்தை கொடு, இல்லைன்னா உனக்கு சாபம் விட்டுருவாருன்னு பயமுறுத்துறேன். அண்ணன் மேல ரொம்ப பாசம் போல. ஆமாம் அண்ணா, சாமியா, ஆமாம் சாமியா, ரொம்ப பாசம்தான். சின்ன வயசுலேருந்து நானும் என் அண்ணனும் ஒன்றா பிறந்து ஒன்றா வளர்ந்தோம். வளர்ந்தீங்க சரி, எப்படிப்பா ஒன்னா பிறக்க முடியும்? அவர் உனக்கு அண்ணன்னா? ரோல் ஆயிடுச்சு சாமியா. நீங்கள் எதுக்கு சாமி இப்போ அதையெல்லாம் கவனிச்சு நிற்கிறீங்க? வாரீங்களா இல்லையா சாமியா, சொல்லுங்களா? சின்ன பையன் ரொம்ப அவசரப்படுறானே, இதுல டபுள் பேமெண்ட் வேற தரேன்னு சொல்றான். எதுக்கு வந்த லட்சுமியை விடணும்? போவோம், கூட போயிட்டு நல்ல காசை கறப்போம். சாமியா, தரையிலே என்னத்தை பார்த்து நிற்கிறீங்க சாமியா? சில்லறை எத்தனை போட்டிங்களா, தேர்னுக்கிறீங்களா? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. பொதுவா நான் யார் வீட்டுக்கும் போறது இல்ல. சாமியா, நான் உங்களுக்கு 3 மடங்கு கூட காசு தரேன், தயவு செஞ்சு அவங்க கூட வாங்க. இது போதுமே, 2 மாசத்துக்கு என் வாழ்க்கையை நான் ஓட்டுவேனே. சரிப்பா தம்பி, உனக்காக நான் வரேன்ப்பா. உன் அண்ணன் மேல உனக்கு நிறைய பாசம் இருக்குதுப்பா, அதுக்காகவே நான் வரேன்ப்பா. சரிங்க சாமியே, வாங்க போவோம். தாராள தண்டியாக தான் இருக்கிறீங்க. சரிப்பா, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுக்கிட்டா? என்ன சாமியா? ஊருக்குள்ள எவ்வளோ பிரபலமான ஜோசியர்கள் இருந்தோம், நீ ஏன்பா என்ன தேடி வந்த? ஐயோ சாமி, என்ன வேற லெவல்ல பேசுறீங்க? வினய் தாண்டி வருவாயா, சிம்பு மாதிரிலாம் பேசுறீங்க. ஊருக்குள்ள எவ்வளோ பொண்ணு இருந்தோம், நான் ஏன் ஜெஸியை லவ் பண்ணுங்கிற மாதிரியே ஊருக்குள்ள எவ்வளோ சாமி இருந்தோம், நீ ஏன்பா என்ன தேடி வந்துன்னு கேக்குறீங்களா? ஏன்பா உண்மையை தானேப்பா கேட்குறேன். நான் பெருசா பாப்புலரான ஆள் கிடையாது, அதனால தான்ப்பா கேட்டேன். பாப்புலர் இல்லையா சாமியா? பாருங்க, இந்த ஜாதகத்தை நீங்க குறிச்சதுக்கு அப்புறம் எப்படி பாப்புலர் ஆவறீங்கன்னு மட்டும் பாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க சாமியா. அண்ணா வாங்க என் கூட. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா இப்ப வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லலையேப்பா. உங்களுக்கு எப்படிப்பா தெரிஞ்சது? என்ன ஆன்லைன்ல பார்த்துட்டு தான் சாமி வந்தேன். நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் குத்து வச்சிருக்கீங்கல்ல, ஜோதிட சிகாமணி கல்யாண ஜோதிடரு சூப்பரா பார்த்து கொடுப்பேன்னு இஷ்டத்துக்கு போட்டு வச்சுக்கிறீங்களா, ரீல்ஸ் எல்லாம் கூட போட்டிங்களா? அதனால தான் பார்த்துட்டு வந்தேன். ஃபோன் நம்பரு அட்ரஸ் எல்லாம் இருந்துச்சு, தேடி பிடிச்சிக்கின்னு வந்தேன். நீங்க என்னடானா இப்படி பேசினிக்கிறீங்க? சரி விடுங்க, உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, நான் வேற எதனா ஜோசியரை பார்த்துக்கிறேன். இந்த 2 தெரு தள்ளி கூட மூக்கு சிந்தி ஜோதிடர்னு ஒருத்தர் இருக்காரு, நான் அவர்கிட்ட போய் பேசிக்கிறேன். தம்பி கோச்சிக்காதப்பா, ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன். சரிப்பா வா போலாம்ப்பா, கோச்சிக்காதப்பா. எந்த கேள்வியும் கேட்காம வரணும். வாய முடிகிறேன் பண்ணானு. பம்பர கட்ட மண்டையா. சூப்பர் சாமியா, வாங்க போவோம். என்னாச்சுடா ராகுல், ஏன் இப்படி மூஞ்சி வச்சிருக்கிற நீ? ஒன்னே நீங்க என்ன வண்டி ஓட்ட உள்ள, இன்னொன்னு இந்த பொம்பளைய இப்படி சாட்சி வச்சிருக்கிறீங்களா, எனக்கு பயமா இருக்குது. ஏக்கா அப்பெல்லாம் சிரிக்காதுக்கா, இந்த பொம்பளை தூக்கி பின்னாடி போடுங்கக்கா, அந்த சாமியார் கூட போடுங்க. ஏய், ஜென்ஸ் கூட எப்பறம் லேடிஸை கட்டி போட முடியும்? அதனால தான் அந்த ஆளை பின்னாடி சீட்ல போட்டு இந்த பொம்பளைய முன்னாடி போட்டேன். எனக்கு இதை பாக்குறதுக்கே பயமாகுது. டக்குன்னு கண்ணை திறந்துச்சிட்டு வைங்க, நான் எதையாவது தூக்கி அடிச்சிருவேன் சொல்லிட்டு அதை. டேய், அப்படியெல்லாம் பண்ணி தொலைச்சிடாதடா, போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்புறம். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இதை பாக்குறதுக்கு பயமாகுது. நாங்க தான் இருக்கோம்லடா, அப்புறம் என்னடா அவனுக்கு? அமைதியா வா. சரி சீக்கிரமா வண்டி ஓட்டுங்க. இந்த ராக்கி நாய் கூட வரன்ட்டு ஏமாத்திட்டான் நாய். அவன் வந்திருந்தா கூட கொஞ்சம் எனக்கு துணையா இருந்திருக்கும். இப்ப பாருங்க, இந்த பொம்பளைய பக்கத்துல வச்சுக்கின்னு சீக்கிரமா போங்கக்கா. சரிடா போயிடலாம், அழாத. பாவண்டா ராக்கி, அவன் கடையை விட்டுட்டு வந்து எங்களுக்காக உதவி செஞ்சான்டா. கடையை பார்க்க போனோம்ல, அதனால போயிட்டான். கறிசோரெல்லாம் சாப்பிடலான்டா ஆசாசியா தான் இருந்தான். ஆனா கடையில ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனால போயிட்டான் பாவம். சரி, அவனுக்கெல்லாம் பாவம் பார்க்குறீங்க, ஆனால் எனக்கு பாவம் பார்க்க மாட்டீங்களே. இந்த பொம்பளை சரி, எதுக்கோ எதையாவது கையில் வச்சுப்போம். கண்ணை திறந்துச்சு ஒரு அடி. இருடா இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா, அழாம இருடா, ஊருக்கு போயிடலாம்டா. அப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்டா. நந்தினி சந்தோஷ் 2 பேருமே நிம்மதியாயிடுவாங்கடா. ஆல்ரெடி இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டாங்க வேற. இன்னும் அவங்களுக்கு இந்த ஜாதக பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுதுன்னு வையேன், இன்னும் சந்தோஷமாயிடுவாங்க 2 பேருமே. மனசார 2 பேருமே ஹாப்பியா இருப்பாங்கடா. அதை நம்ம பார்க்கணும்டா கண்ணால். அப்புறம் அந்த சௌமியாக்கும் ஆப் படிக்கணும்டா, அதுதான்டா எல்லாத்தை விட முக்கியம்.
ஆமாக்கா, அந்த மஞ்சள் சிரிக்கிய சும்மா விடக்கூடாதுக்கா. சீக்கிரமே சூப்பு வைக்கணும் அவளுக்கு. ஐயோ என்னென்ன பேச்சு பேசுறாங்க பாரு பிரியாக்கா. ஆனா அவளெல்லாம் அப்படித்தான் பேசணும், சும்மா விடக்கூடாது. நான் கூட அவளை 4 அடி அடிக்கலான்னு இருக்கேன். கவலைப்படாதடா கண்ணா, மணி கல்யாணம் முடிட்டோம், அடுத்த செகண்ட் அவளை இழுத்து போட்டு அடிப்போம் எல்லாரும். அது சரி. ஆனா நம்ம இவ்வளோ பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரே மேடையில் 2 கல்யாணம் நடக்க போறது இல்லை. எப்படியோ முன்ன பின்ன ஆகும். சரி பார்ப்போம் பார்ப்போம். அப்ப காருக்குள்ள 2 பேரும் கடத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்படித்தானே? அக்கா, நாங்க என்னக்கா அதுங்களை கடத்தி காசா வாங்க போறோம்? உண்மையை வர வைக்கிறதுக்காக கடத்தி கூட்டிட்டு வந்திருக்கோங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அதான் நான் கல்யாணம் முடியிற வரைக்கும் அதுங்க சேஃபாக இருக்கணும். அதுக்கு தான் நாங்கள் எங்கள் கூட்டின்னு வந்திருக்கிறோம். உங்கள் வீட்டில் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் வீட்டு மாடியில் தூக்கின்னு போய் இதுங்களை போட்டுருவோம். அவள் தான் முடிஞ்சு போச்சு. என் வீட்டு மாடியிலையா? டேய், 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கேன்டா நானு. அக்கா அக்கா, பயப்படாதக்கா, கல்யாணம் முடியிற வரைக்கும் உன் வீட்டு மாடியிலே இருக்கட்டும்க்கா. அதுங்க அந்த ஸ்டோர் ரூம்லயே இதுங்களை அடைச்சி வச்சிருவோம். அதுங்க ஒன்றும் ரவுடியோ இல்லை கொலைக்காரங்களோ கிடையாதுக்கா, வெறும் போலி சாமியாருங்க, அவ்வளோதான். அதுங்களால எந்த பாதிப்பும் வராது. அதுங்களை அடைச்சி வச்சிடலாம்க்கா. கண்காணிப்புக்கு கூட நானே இங்கிருந்து பார்த்துக்கிறேன்க்கா, சரியா? நீ கவலைப்படாதக்கா. என்னடி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? சரி, அதுங்களை மாடியில் அடிச்சு வைக்கணும்னாலுமே மாமா கிட்ட விஷயத்த சொல்லணும் ரெடி. அவர்கிட்ட சொல்லாம என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் என் மாமியாக்காரி இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுவா. ஃபர்ஸ்ட் அதுங்களை அடைச்சி வச்சிடலாம்க்கா, அதுக்கப்புறமா மாமாக்கு சொல்லிக்கலாம், சரியா? A to Z எல்லாத்தையுமே சொல்லிடலாம், சரியாக்கா? சரி அர்ச்சனா, மாமா கிட்ட சொல்லிட்டு செய்யலான்னு நினைச்சேன். சரி விட்டு பார்த்துக்கலாம், அவர் புரிஞ்சுப்பாரு. நந்தினியை பொண்ணு மாதிரி தானே பார்க்குறாரு. அப்போ அவள் வாழ்க்கைக்காக அவரும் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற முடிவில் தானே இருப்பார். சரி, அப்புறமா சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ என் மாமியாரை மீறி எப்படி இந்த 2 பீஸுங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறது? கொளுத்துற வெயில்ல மரத்தாண்ட நின்றுக்கின்னு என்ன டிஸ்கஷன் பண்ணின்னு கிடக்குறீங்க எல்லாம்? அது ஒன்றும் இல்லைம்மா, தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கா, அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஊர்ல இருந்து வந்திருந்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கணும். அதை விட்டு போட்டு இப்படி உச்சி வெயில்ல மரத்துக்கு கீழே நிக்க வச்சு பேசி நிக்கிறியம்மா. ரோஸ் ஆண்டியா கொக்கா ஆண்டியா, நாங்கள் எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் உதவியும் எங்களுக்கு தேவைப்படும். நீங்களும் சரசு டார்லிங்களும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க. சொல்லுப்பா, உனக்கு இல்லாத உதவியா? என்ன செய்யணும் சொல்லு. சொல்லுப்பா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, தயங்காம சொல்லுங்க. யாரையா தட்டி தூக்கணுமா? எடுத்ததுமே தட்டி தூக்கணுமான்னு கேக்குறீங்களே, நீங்க வேற லெவலுக்கு போங்க ஆண்டி. நாங்கெல்லாம் எப்பயுமே வேற லெவலு தாம்மா. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க. அடே ராகல சொல்லு. சொல்கிறேன் ஆண்டி. நாங்கள் ஏற்கனவே 2 பேரை தட்டி தூக்கி காரில் உட்கார வச்சிருக்கிறோம், சரிங்களா? அவங்கள பத்திரமா புஷ்பா அக்கா வீட்டில் அடைச்சி வைக்கணும். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும். அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. எங்க இருக்குதுங்க ரெண்டா? ஐயோ பாருடி பிரியா, உடனே செய்யறேன்னு சொல்றாங்க. ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, யாருன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, உடனே செய்யறேன்ட்டாங்க. ஏமா அதெல்லாம் பள்ளிக்கா கேட்டுக்கலாமா? முதல்ல வேலையை முடிச்சிருவோம், வாங்க போவோம். ஆண்டி ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இவ்வளோ ஆர்வம் காட்டாதீங்க, ஒரே நிமிஷம் இருங்க. என்னடா வேலையும் சொல்லிட்டே இருங்கன்னு சொல்லின்னு கிடக்குற? அதானே. அம்மா லேடிஸே, நீங்க எல்லாம் நல்லா ஃபயரா தான் இருக்கிறீங்க. ஆனா விஷயத்த சொல்றேன் கேளுங்க முதல்ல. சரி சொல்லு. புஷ்பாக்கா வீட்டு மாடியில் இருக்கிற ரூமில் தான் இதுங்களை நம்ம கட்டி போட போகிறோம். ஆனால் அதுங்களை அங்கே எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலை சரி பண்ணுறதுக்கு தான் உங்கள் உதவியை நாங்கள் கேட்குறோம். அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். புரிஞ்சு போச்சு. அவள் தானே அந்த அலைமையில அவளை தட்டி தூக்கணும், அவளை தானே நான் பார்த்துக்கிறேன் விடு. ஐயோ, ஆனால் சார்பா ஆண்டி, நீங்கள் பிளேடை விட செம்ம சார்பாக இருக்கிறீங்க ஆண்டியா. பின்ன இருக்க மாட்டேனா நானே? அனுபவம் இங்கே அதிகம். அதுவும் இல்லாமல் அதுதான் வீட்டு வாசல்லே உட்காந்துக்கிட்டாடா, அதை தாண்டி எப்படி எடுத்துன்னு போக முடியும்? அப்போ அதை தட்டி தூக்கினா தான் நம்ம இதுங்க 2 தூக்கின்னு போக முடியும். ஆனால் தட்டி தூக்குறதுனா அடிச்சு போட்டுறாதீங்க. சும்மா இங்கே வாயேன் அங்கே வாயேன்னு கூட்டின்னு போங்க. எதனா பேசி கீசி கூட்டின்னு போயிடுங்க. நாங்கள் அந்த நேரமாக பார்த்து இதுங்களை மேலே தூக்கின்னு போயிடுறோம். சரி, அப்போ சொல்லிட்டல, நாங்கள் பார்த்துக்குறோம் மற்றதெல்லாம். வாரோசம்மா போவோம். நாங்கள் வேலையை முடிச்சுட்டு ஃபோன் அடிக்கிறோம். அப்பளிக்க நீங்கள் போய் அதுங்களை தூக்கின்னு போய் அங்கே போட்டுருங்க. சரிங்க ஆண்டியா, வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்கள 6 மரம் உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். ரைட்டு, வாசம்மா போகலாம். சான்ஸே இல்லை 2 பேருமே. அக்கா, இப்போ உனக்கு பிரச்சனை இல்லைல்ல? இப்போ ஓகே தானே? என் மாமியார் தாண்டி எனக்கு பிரச்சனையே இருந்துச்சு, இப்போ எனக்கு ஓகே தான். ரைட்டு விடுக்கா. அப்புறம் நந்தினி சந்தோஷம்லாம் எங்கேக்கா இருக்காங்க? உன் வீட்டில் தானே இருந்துச்சுங்க? எல்லாம் வீட்டில் தாண்டி இருந்துச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி போயிருச்சுங்க வெளியே, ஏதோ தனியாக பேசணும்னு போயிருக்கோங்க போல. அப்புறம் மனோஜும் கிளம்பி போயிட்டான், கம்பெனிக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேங்கான்னு சொல்லிட்டு போயிட்டான். சரிக்கா, எல்லாமே இன்னைக்கு நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. பரவாயில்ல, உன் வீட்டில் மனோஜ் இல்லையே, அதுவே பெரிய விஷயந்தான். அவன் இருந்திருந்தான்னு வைங்களேன், கண்டிப்பாக 1008 கேள்வி கேட்டிருப்பான். அவன்கிட்ட நம்மளால இதையும் சொல்லியிருக்கவும் முடியாது. ஆனால் தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறது நல்லதாடி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு உண்மையெல்லாம் தெரியதான் போகுது.
அப்போ நம்ம கிட்டலாம் கோச்சிக்க மாட்டானா? உங்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சும் என்கிட்ட எதையும் சொல்லாமல் விட்டுட்டீங்களேன்னு கோச்சிக்க மாட்டானாடி? வேற வழி இல்லைல்லக்கா. ஒரு பக்கம் நம்ம மணி வாழ்க்கையையும் பார்க்கணும். அந்த பொண்ணு எல்லார் காலையும் விழ அது குறைய கெஞ்சி கெஞ்சி கேட்குது. யார்கிட்டயும் உண்மையை சொல்லிடாதீங்க, மனோஜ் கிட்ட குறிப்பாக சொல்லிடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சுதுக்கா. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? மனோ நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்லக்கா. மணி வாழ்க்கை நல்லா இருக்கணும், கல்யாணம் முடியட்டங்க. அதுக்கப்புறம் மணியே அவன் காலில் விழுவாலோ கையில் விழுவாலோ இல்லை என்ன பண்ணுவாலோ சரி, அதுக்கப்புறம் அது அவள் பிரச்சனை. நம்ம இதில் இருந்தெல்லாம் ஒதுக்கிக்கலாம். மனோ நம்ம மேலே கோவப்பட்டாலும் அவனும் புரிஞ்சுப்பாங்க்கா எல்லாத்தையுமே. சரிடி பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன். ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்கக்கா. இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம்னா நாளை பின்ன ஒரு நாள் உட்காந்து பாரு அன்னைக்கு இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி சிரிக்கத்தான் போகிறோம். நூத்துல ஒரு வார்த்தை. என் மூஞ்சில் எதனா காமெடியாக எழுதி ஒட்டிக்கிட்டா எதுக்கு இப்படி சிரிச்சுன்னு இருக்கிறீங்க? டா காமெடியெல்லாம் எதனா எழுதி தான் ஒட்டணுமா? நான் உன் மூஞ்சியை பார்த்தாலே சிப்பு சிப்பாக வருதுப்பா எங்களுக்கு. என்ன சரசம்மா அதானே மேலும் இல்லையா? இன்னைக்கு நல்லா காமெடியாக இருக்குது உன் மூஞ்சிய. இந்த பிறகா தேவையில்லாமல் என்னை வெறுப்பேத்தின்னு இருக்காத. ஏற்கனவே வெயிலில் வெந்து சேர்த்துன்னு இருக்கிறேன் நான். சும்மா நல்லா வந்து என்னத்தையாவது ஒன்று பேசிக்கிட்டு நீங்கள் ஊரை சுற்றுற நேரம் தானே இதெல்லாம். போங்க போய் சுற்றுங்க எங்கண்ணா. சுற்றிட்டு நல்லா மதியம் வந்து உன் ரூமில் ஏசியை போட்டுட்டு நீ தூங்கு. அந்தம்மா அது கூட்டில் போய் ஏசியை போட்டுட்டு தூங்கும். நான் மட்டும் இங்கே வெந்து சேர்த்துன்னு இருக்கிறேன். ஐயோ அதோ பாரா அலமேல உன் பிரச்சனை இப்போ ஏசி தானா? இந்த வெயிலுக்கு வேற என்னங்க தேவைப்படும்? ஏசி தான், அதுவும் என் ரூமில் இருக்குது. ஆனால் என்னால் போய் பயன்படுத்த முடியல. உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்த விட்டு நான் நவரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே தான் உங்களுக்குலாம் தெரியுமே. அப்புறம் என்ன இதை புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க? சரி சரி ஏந்திரி என் கூட வா. எங்கே வரணும்? டா வாமே டா. உனக்கு என்ன இப்போ ஏசியில் தூங்கணும் அவ்வளோதானே? நீ வா என் வீட்டில் ஏசியை போட்டு உன்னை தூங்க வைக்கிறேன் வா. உங்கள் வீட்டில் வந்து தூங்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் இங்கே இருந்துக்கிறேன். அடா ஏன் ஆளு மேலே வேணாம் சொல்கிறேன்? ரோசம்மா வீட்டில் ஆளில் கூட ஏசி கிடக்குது. நீ ஆளில் கூட ஒரு வாரமாக பார்த்து தூங்கலாம். ஏந்து வா போகலாம். ஐயா அதெல்லாம் வேணாம். என்னால் எப்படி அவங்க வீட்டில் எல்லாம் போய் தூங்க முடியும்? அதெல்லாம் வேணாம், நான் இங்கே இருக்கிறேன். கூப்பிட்டா வர மாட்டேன். ஒழுங்கு மாட்டேதே என் வீட்டில் வந்து ஏசி ஆன் பண்ணி தூங்கு, அவள் தான் நான் சொல்லுவேன். அது நான் அவங்க வீட்டிலலாம் போய் தூங்க மாட்டேன்னு சொல்கிறதே. அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் வா. ஐயோ இது என்ன அநியாயமா இருக்குதே. என்னாலலாம் இங்கே வர முடியாது. பாரு நீ மட்டும் இப்போ என் வீட்டில் வந்து ஏசி ஆன் பண்ணிட்டு தூங்கலன்னு வெய்ய, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இந்த காட்டிலும் இருக்காது, நீயும் இருக்க மாட்டா, தூக்கி போட்டு உடச்சிருவோம் எல்லாத்தையும். அதுமேல உனக்கே தெரியும் ரசமாவை பற்றிய நல்லா வாங்கியிருக்கிற நீயே. பாத்தி வெயிலில் பாட்டியாக உறிஞ்சிட போது எல்லாம். என்னக்கா நீ பேசுகிற? அவங்க வீட்டில் எப்படி கனால போய் தூங்க முடியும்? ஏம்மா விட்டுருங்கம்மா, என்ன நான் இங்கே இருந்துட்டு போகிறேன். இது வேலைக்காவது நீ இன்னைக்கு என் வீட்டில் தூங்கியே ஆகிற. அவள் தான் ஏந்திரி அப்படிதான் ஏந்திரி. ஐயோ இது என்ன அநியாயமா இருக்குது? அக்கா என்னக்கா இது? எந்த பொம்பளை இப்படி பண்ணுது? அக்கா காப்பாத்துக்கா என்னையக்கா. அடா சும்மா வா அலுமையில ஓசில ஏசி காத்து வாங்குவா. இதெல்லாம் ரொம்ப பெரிய அநியாயம். ஏம்மா கீழேயாச்சும் இறங்கி விடுமா, நானாச்சும் நடந்து வரேன். அடிங்க வாங்க முடியா? அதெல்லாம் நான் கேட்கும் போதே நீ வரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உன்னை நான் நடக்க கூட்டுன்னு போயிருப்பேன். இப்போ நீ ஓவரா கிராக்கி பண்ணதுனால தான் உன்னை டாப்பில் வச்சு கூட்டுன்னு போகிறேன். இன்னும் ஓவரா பேசி என்னை கடுப்பேத்தனன்னு வைய, அவ்வளோதான் தரையில் போட்டு உன்னை உருட்டிக்கினே போவேன் என் வீட்டாண்டு வரைக்கும். தரையில் போட்டு உருட்டிவியா? ஏம்மா நான் என்ன பந்தாம்மா? நீ பந்தோ பொந்தோ சந்தோ மூடிக்கினு வா, இல்லைன்னா உருட்டி விடுவேன். அதை சொல்லு. ஹலோ கத்தாத கேள்விய சொல்லு. எப்பா ஆளுக்கு இருப்பா. அதுக்குள்ளவா? சரி என்ன பண்ணீங்க அவங்களா? நான் ஒன்றும் பண்ணலப்பா. இந்த ரோஸ் இருக்குதுல்ல வம்பிடியா ஆளை மேலே தூக்கி வச்சுக்கினேன், அது ஊட்டாண்ட போய் நிற்குது. ஐயோ எப்படி அவங்களால முடியுது இதெல்லாம்? அதுதான் ரோசம்மா. அதுவும் இல்லாமல் இந்த அலைமேலு வேற ஏசி காத்தே இல்லைன்னு போல் மீன் வந்ததா வீட்டில். அதை பூச்சிக்கின்னு அப்படியே ரோசம்மா என்ன திரும்ப சொல்லிச்சே, உனக்கு ஏசி காற்று தானே வேணும், வா என் வீட்டாண்டா உனக்கு ஏசி போட்டு உன்னை தூங்க வைக்கிறேன் வான்னு கூட்டின்னு போயிடுச்சு. வேற லெவலு போங்க எம்மா. சரி அப்ப நாங்க போய் எங்க வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம் பாட்டியா. சரி பாப்பா. ராகுலே ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்காக பண்ணுடா. நான் பைக்ல ரவுண்ட் அடிக்கணுமா உன்ன? சரி விட, மாமா பைக்கை வாங்கிட்டு வந்து உன்னை ரவுண்ட் அடிக்கிறேன். அது இல்லடா. வேற என்ன குச்சி ஐஸ் வேணுமா? அதுவும் இல்லடா. வேற என்ன? கோழி திருடலாம் வாடா. ஐயோ என்னடா கோழி திருட கூப்பிடுறாங்க உன்ன? அது எப்பவுமே அதுக்கு தான் கூப்பிடுது. என்ன அது பற்றி கேள்வியா? ஊரார்கிட்ட எல்லாம் அடி வாங்க விட்டுறாத. நான் உனக்கு உயிருடன் 4 கோழி கூட வாங்கி தரேன். தயவு செஞ்சு இந்த கோழி திருடுற எண்ணத்தை மட்டும் விட்டுரு. கோழியை வாங்கி வளர்க்கறதுக்கு எனக்கு தான் தெரியும். ஆனா திருட்டு கோழி தான்டா சுவையா இருக்கும். ஒரே ஒரு தடவை திருடுவோம் வாடா. மாதிரி கேள்வியா மாட்டணும்னு வெய்ய, அவ்வளவுதான் ரொம்ப அசிங்கமா போயிடும். என் மாமா வேற இப்போ ஊர் தலைவர் ஆயிட்டாரு. ரொம்ப ரொம்ப அசிங்கமாயிடும் சொல்லிட்டேன். உன் எண்ணத்தை கை விட்டுரு. 10 கோழி கூட நான் வாங்கி தரேன், வளர்த்துக்கோ சரியா? வளர்த்துட்டே நீயே அந்த கோழியை திருடி சாப்பிடு.
ஏடா போடா, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். நீ போன வைடா, பாத்துக்கிறேன் நான். போடா போ, எனக்கு நான் தீரடி அடி வாங்க. அப்பா, என்னால ஒன்றும் திட்ட மாட்டேன். போ, ஆள் இருந்தா தான் நான் செய்வேன். நீ போன வை போ. அதான் நான் உசாரி கேள்வியாச்சே சரசே, நான் உட சகலமா கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரேனா? சரி சரி, ஆகட்டும் ஆகட்டும், வந்த வேலையை போய் பாருப்பா. நான் போனை வைக்கிறேன். போயிட்டு ஏசி காத்து வாங்கணும். ஐயோ முடியலடா சாமியே, வயசான கட்டை ஈஸியா தூக்கிடலான்னு நினைச்சா இவ்வளோ வெயிட் ஆகிறான் இருந்தாலே. சரிடா, கடகடன்னு தூக்கிட்டு போ மேல. நீ என்னமோ குழந்தை மாதிரி அதெல்லாம் தோல்ல போட்டு வச்சிருக்க. போடா மேல. அதான் சீக்கிரம் போடா. இந்த பொம்பளை வேற என் வாய் மேலே கைய வச்சிருக்கா. கையை பிடிச்சி அமைக்க வைங்க கீழே. டேய், பேலன்ஸ் இல்லாம நின்னுகிட்டு இருக்கோம். போடா. நான் வேணா ரீசார்ஜ் பண்ணவா? ஏய், சாவடிக்காதடா, போடா. சரி சரி, ஃபன்னா இருக்குதுல்ல. பாருங்களேன், நம்ம வாழ்க்கையிலேயே இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நாளா இருக்கு. 2 பேரை கடத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம். வேற லெவல்ல நம்ம குடும்பம். ஏய், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டா. போடா. மனு வந்துட்டானா பிரச்சனை ஆயிரும். போ. ஏய், அவரு வந்துடக்கூடாது இவரு வந்துடக்கூடாதுன்னு எத்தனை பேருக்கிட்ட இருந்து எத்தனை விஷயத்த தான் இந்த ராகுல மறைச்சு வைக்க போறானோ தெரிலப்பா. சரி போறேன். ராகுலே, பாத்து போப்பா, பொறுமையா படியாரு. அதெல்லாம் ஏறுவாங்கக்கா, நீங்க கொஞ்சம் நவருங்கக்கா. சரிடி பிரியா, பாத்து போ. அடியே பிரியா, எனக்கா? இல்ல, திடீர்னு இந்த பொம்பளை கண்ணை திறந்து தாயின்னு சொல்லிருச்சுன்னா என்னடி பண்றது? கண்ணை மூடி பேயின்னு நம்ம சொல்லுவோம்க்கா. கடவுளே, ஒரு பக்கம் எல்லாம் கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிரிப்பா இருக்குது. இருடி, சிரிச்சுக்கிட்டே இருக்கமா, வேலையை பாருங்க. கடகடன்னு இருக்கா, மெல்ல மெல்ல தான் தூக்கிட்டு போக முடியும். மூச்சு வாங்குதுல எங்களுக்கு. சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இருடி, மனம் எப்ப வேணாலும் வருவாண்டி. அதுக்காக தான். அதுவும் இல்லாம மதியம் சாப்பிடறதுக்கு இங்க வரேன்னு வேற சொல்லியிருக்கான் அவன். ஏன்க்கா, சந்தோஷக்கும் நந்தினிக்கும் உண்மையெல்லாம் வேற சொல்லணும்லக்கா. மனம் இங்க இருந்தா நல்லா இருக்காதுக்கா. அம்மா வீட்லயே சாப்பிட சொல்லுங்க அவனை. அம்மா இது சமைக்கலடி. அம்மா காலையிலேயே அப்பா கூட எங்கேயே கிளம்பி போயிட்டாங்க வெளியே. இது வேறையா? சரி, எல்லாம் ஈஸியா நடக்கும்னு நினைச்சா சிக்கல் வரும் போலியே. சரி, எப்படியா தூக்குடி, வந்துட போறான் அவன். சரிங்கக்கா, வாங்க போவோம். மனசு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குதுன்னா, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கணுங்கிற அளவுக்கு சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு இருக்குங்க, உங்களுக்கு இருக்கும். நீங்களா உட்காந்து சமைக்க போறீங்க? அடியே, நான் ஆளை வச்சு கூட சமைச்சு போட வேண்டிய நீ ஆண்டி அவ்வளோப்படுறா. அது சரி. ஏங்க, அவர் நேரத்துக்கு இப்ப நம்மள பார்த்து வந்துகிட்டு இருக்காரு. வரட்டும்டி, என்ன பேசுறான்னு பாப்போம். பரவாயில்லையே சிவகுமாரியா, முகத்துல சிரிப்பெல்லாம் பலமா இருக்குது. பொண்ணு கல்யாணம் நின்னாலும் நீ நல்லா குஷியா தான் இருக்கிற போல இருக்குதே. நான் குஷியா இருக்கிறனோ இல்லைன்னா இந்த பேரு எதனா வாயில வந்துட்டு போதே. அப்போ வேலையை பார்த்துட்டு போ. உனக்கு என்னடா எப்போ பாரு நீயே சுற்றி சுற்றி வந்து நிற்பியா? நான் என்னடா உனக்கு லவ்வராடா? டேய் சும்மா சமாளிக்காதடா. உன்னால துக்கத்தை தாங்க முடியலடா. அதனால தான் போலியே சிரிச்சுனே இப்படி பம்மாத்து பண்ணி நிற்கிற. ஏண்டா ஒத்துக்கியாண்டா? நீ தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கோ. ஒரே மேடையில் 2 கல்யாணம்னு சொன்னேன். அது இப்போ நடக்கலை. நீ தோத்துட்டடா சிவகுமாரே. அதை ஒத்துக்கிட்டு போயிட்டே இரு. எவன்டா அது பின்னாடி வந்து ஆரம்பிக்கிறது? ஓ, சிவகுமாரோட முன்னாள் மாப்பிள்ளையா? வாப்பா வா. முன்னாள் மாப்பிள்ளையா? என்னங்க பேசுறாரு இவரே? இட்ரி எதனா பேசி வாங்கிட்டு போட்டோம். சந்தோஷ் கிட்ட இவன் திட்டு வாங்கி 1 வருஷம் ஆகுது. அது சரி. ஏங்க, பாத்தீங்களாங்க நேரத்தை? நம்ம வீட்டுக்கு போகலான் இருக்கோம். எது தப்புல சந்தோஷம் வந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்க போகுது. சிவகுமார், உன் முன்னாள் மாப்பிள்ளை இப்படி திணறான் கார்ல இருந்து வெளியே வர்றதுக்கு. ஓ, ஆக்சிடென்ட் ஆயிருக்குதுல்ல? அது சரி. சரிப்பா எப்பா நீ கொஞ்சம் பொறுமையாவே வெளியே வாப்பா. காலை எடுத்து வைக்கிறதுக்குள்ள எதனா ஆயிர போகுது. அவன் இறங்கி வரட்டோம்டா, உனக்கு தான் எதனா ஆகும். வாப்பா மாஜி மாப்பிள்ளை எப்படி இருக்குதா? மாஜி மாப்பிள்ளையா? இதோ பாருங்க, அமைதியே போயிடுங்க. எனக்கு உங்ககிட்ட எல்லாம் பேச ஒன்றும் இல்லை. அத்தை மாமா வண்டியில இருங்க. பாட்டி வாங்க பாட்டி, உங்களை பார்த்ததுனால வண்டி நிறுத்தினீங்க. சரிப்பா வா போலாம். இரு சிவகுமாரே, உன் முன்னாள் மாப்பிள்ளை கிட்ட ஒரு 4 வார்த்தை நான் பேசிக்கிறேன். நான் பார்வதி இவன் இப்படி அடம்பிடிக்கிறான். சரி ராபிட்டே பேசு. எப்ப சந்தோஷ என்னமோ பேசணுங்கிறாரு பேரு ராபிட் அங்கிள். நான் கேளு. சொல்லுங்க அங்கிள். உங்க எல்லாருக்கும் நக்கல் அதிகம் தான்ப்பா. கல்யாணம் நின்று போனாலும் நல்லா தௌலத்தா சுத்தி நிற்கிறீங்க பாத்தியா ஊர்ல. பாராட்டியே ஆகணும். அப்படியா? சரி பாராட்டுங்க. பாராட்டிட்டா போச்சு. ஏப்பா 1 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. அதுக்குள்ள மறந்து போச்சா? சரி நானே சொல்றேன்பா. 1 வருஷத்துக்கு முன்னாடி என் தோட்டத்துல மாம்பழம் திருடுறதுக்கு வந்தீங்கல்ல எல்லாரும். அப்ப அந்த நந்தினி போன நான் சாபம் விட்டதுக்கு நீ என்ன சொன்ன? நந்தினியை யாரு கல்யாணம் பண்ணாலும் அவளை அப்படியே மகாராணியாட்ட வச்சு பார்த்துப்பாங்கன்னு தானே சொன்னேன். எங்கப்பா காணோம் அந்த மகாராஜனை? இந்த பெரிய உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க அந்த பொண்ணோட. ஆனா அந்த பொண்ணை கல்யாணத்தையே நிறுத்திடுச்சு. பாவும் மகாராணியோட நிலைமை. இப்ப என்னப்பா சொல்ற நீ இதுக்கு? சொல்ல. நான் அன்னைக்கே சொன்னல, அதுக்கு கல்யாணமே நடக்காது, தெருவில் நின்று பிச்சை எடுக்கும்னு சொன்னல. இப்ப பார்த்தல கல்யாணம் நின்று போச்சு. அடுத்த கட்டமா அதுதான் நடக்கும். ஏய், முதுகுலயே
மூஞ்சிலே ஒன்று வச்சேன்னு வைய அப்படியே கூணு ஊந்து போயிட உனக்கு சொல்லிட்டேன் நாயே. விடுங்கம்மா அவன் இந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருக்கிறான், பேசிட்டு போட்ட விடுங்க. அதில் சொல்லுப்பா சந்தோஷே, அவளை யாரு கல்யாணம் பண்ணாலும் மகாராணியாட்டு வச்சுப்பாங்கன்னு சொன்னேன். கடைசியில இப்ப உனக்கே அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய நிலைமை இவங்களுக்குலாம் வந்துருச்சு. ஆனாலும் கல்யாணம் நின்று போச்சு. இப்ப என்ன சொல்ற, பதில சொல்லு. சபதம் என்ன ஆச்சு? உன்னாலேயே அவளை பாத்துக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு பத்தியா? நந்தினி கொஞ்சம் வெளியே வா. எங்க நந்தினி கார்ல உட்காந்துன்னு இருக்கிறா? கார்ல ஒண்ணு தெரிய மாட்டேங்குதுரியா, உள்ளதான் உட்காந்துக்குது போல. ஓ, அந்த பொண்ணை கூட வச்சுக்கிட்டு தான் சுத்துறியா? என்னப்பா சந்தோஷம், நீ நல்லா தான் இருக்கிற. நல்ல பொண்ணா வேற எதனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. விட்டுருப்பா, அதெல்லாம் வேஸ்ட், வேலைக்கு ஆகுது. அதை சொல்றதுக்கு நீ யாரு மேன்? யோ, நான் இந்த பொண்ணை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்யா. உனக்கு அந்த கதையெல்லாம் தெரியாதுல. ஒரு நாள் வேணா எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்ககிட்ட எல்லா கதையும் சொல்றேன். ஆனா நான் சொல்றதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் என் வாழ்க்கையில நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அதனால இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதுனால நீங்க சொல்லிக்கிட்டு சுத்தாதீங்கன்னா, வம்பிடிக்குனாலும் இப்பயே கூட எதனா ஒரு தாலி எடுத்துன்னு வந்து கட்டிடுவேன். ஆனா எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த பொண்ணு ஜாதகத்தை நம்பிருச்சு. அதுக்காகவே ஒரு 2 வருஷம் என் கல்யாணத்தை நான் தள்ளி வச்சிருக்கேன். அவளுக்காக நான் பரிகாரம் கூட பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா அதை முதல்ல நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? ஸ்டூபிட் மாதிரி பேசாதீங்க இன்னொரு தடவை. எங்க அப்பா வயசு இருக்குமேங்கிறதுனால உங்களை ஓரளவுக்கு டீசெண்டா திட்டிட்டு விடுறேன். பாரு, பரிகாரத்துக்கெல்லாம் ஒத்துக்கிறாரு இவரு. சும்மா இரு நந்தினி. எங்க அங்கிள் இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னா போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. எப்படி பேசுறான் பாருங்க அவன். கல்யாணம் நின்ன சங்கடம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா சேர்ந்து எல்லாரும் டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்குதே. அது சரி, கத்திரிக்காய் முத்துனா கடை வீதிக்கு வந்துதானே ஆகணும். கடை வீதிக்கு வரும்போதே குழம்பு வச்சு சாப்பிடுங்கன்னு இப்ப நவருங்க. அத்தை மாமா வாங்க போலாம், பாட்டி வாங்க பாட்டி. உன் அப்பா முரளி உன்னை நல்லதான்ப்பா வளர்த்துருக்கிறான், நல்லதான் வளர்த்துருக்கிறான். ஆனா இந்த கும்பல்ல மாட்டிக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரியில்லை இந்த கும்பல். யோ, அமைதியா போயிடியா, எதனா சொல்ற போறேன். உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா இருக்குதியா. ஜூலியோட அப்பா நீ, அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்டு ஜானோட மாமனார் நீ, ரோஸ் ஆண்டியோட அண்ணன் வேற நீ. இப்படி நீ பல வகையில பலருக்கு சொந்தமா இருக்கிறதுனால தான் உன்னை நான் அமைதியா விட்டுட்டு போறேன். போய் அமைதியா. சந்தோஷ, ஒரு காலத்துல எங்களுக்கு ஃப்ரெண்டாவும் இருந்தான்டா அவன். பாத்தியா, நீ ஊர் பணத்தை தூக்கிட்டு ஓடுன. ஆனாலும் என் மாமா உன்னை இன்னும் ஃப்ரெண்டா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பாத்தியா, அங்க இருக்கிறாரு என் மாமா. உயர்ந்த உள்ளயா என் மாமாக்கு, இந்த கும்பலுக்கே உயர்ந்த உள்ள இருக்குது. சரியா, அமைதியா போயிட்டு இதுக்கு மேல எதுவும் பேசாதண்ணா. நான் ஒன்னும் ஊர் பணத்தை எல்லாம் தூக்கிட்டு போல. தெரியும் அந்த கதையெல்லாம் எங்களுக்கு. கிளம்புங்க, அசிங்கப்பட்டுறாதீங்க. நீ எல்லாம் உருப்படவே போறது இல்ல. 2 வருஷம் கழிச்சுட்டேன், 20 வருஷம் கழிச்சு இவளை நீ கல்யாணம் பண்ணாலும் உருப்பட மாட்டேன். ரோட்ல தான் நிக்க போறீங்க 2 பேரும். நிக்கும் போது சொல்றேன், வந்து பாத்துட்டு போனா கிளம்பு. உருப்படவே மாட்டீங்க, நீங்க யாரும் உருப்பட மாட்டீங்க. எதை சொன்னா வலிக்கும்னு தெரிஞ்சிருக்குதுடா உனக்கு. கரெக்டா சொல்லி அனுப்பிட்டுடா அவனை. ஏதோ சொல்லியிருக்க மாட்டேன் மாமா, ஆனா ரொம்ப பேசுறாரு, என்னால என்ன பண்ண முடியும்? சரி விடுப்பா, அவருக்கு அதெல்லாம் தேவைதான். சரி வாப்பா, வீட்டுக்கு போலாம் வாங்க. ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் உங்ககிட்ட. சரிங்க அத்தை, வண்டியில இருங்க வாங்க. பாட்டி வண்டியில இருங்க பாட்டி வாங்க. சரிடா அப்ப. ரெடி செல்லும், அப்படி பாக்குறா, வா போலாம். இல்ல, அங்கிள் கிட்ட பேசும்போது ஏதோ பரிகாரம்னு சொன்னீங்களே, பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை, பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் உன் திருப்திக்காக கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன், சரியா? அதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லலாம் வீட்டில் இருக்கவங்க கிட்ட. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு இல்லை, அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். என்ன 2 இயர்ஸ் கழிச்சு? ஏங்க 2 இயர்ஸ் கழிச்சு தான் கல்யாணம் பண்ண முடியும். தெரியும்டி. அப்புறம் ஏன் அப்புறமா பேசுறேன்னு சொன்னீங்க? அம்மா நான் எதுவுமே சொல்லக்கூடாதம்மா, எல்லாத்துலேயும் கேள்வி கேட்பியா நீ? எவன் போகலாம், வீட்டுக்கு வெயில் அடிக்குது. சரி, அப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரூம்ல ஏசி ஆன் பண்ணிட்டு ஜாலியா உட்காந்து பேசுவோம். தாராளமா. சரி வாடி போகலாம். அத்தை மாமா வேற உள்ளே உட்காந்துருக்காங்க, ஏதோ விஷயம் வேற பேசணும்னாங்க நம்ம கிட்ட. என்னன்னு போய் கேட்போம். சரி வாங்க, ரொம்ப சந்தோஷமா வேற இருக்கிறாங்க. எதனா குட் நியூஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வா.